பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தினம்தோறும் நாம் சந்திக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பரக்கத்தை பெற்றுத் தருகிற ஒரு அமல். பாருங்க, பரக்கத் அப்படிங்கிறது நிறைய இருப்பதற்கு பெயர் மட்டும் பரக்கத் அல்ல. இன்னைக்கு நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, என்கிட்ட நிறைய காசு இருந்தா பரக்கத்து. நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, உலகம் நிறைய இருப்பது மறுமையில் விசாரணை அதிகப்படுத்தும். அதற்கு பெயர் மட்டும் பரக்கத் அல்ல. பரக்கத்துனா என்னங்க? பரக்கத் என்பது நம்மள்ட்ட எவ்வளவு இருக்குதோ, அல்லாஹ் எதை கொடுத்துருக்கிறானோ அதனை கொண்டு நமக்கு நிறைய தேவைகள் பூர்த்தி ஆகுது. கொஞ்சம் தான் இருக்குதுங்க, ஆனா நம்முடைய நிறைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி ஆக்குறானா, அதற்கு பேர் தான் பரக்கத். அந்த பரக்கத்துகளை நீங்க மார்க்கத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். சிறிய சிறிய அமல்களுக்கு பின்னால் நல்லா வச்சிருப்பான். ரொம்ப லேசான அமல், ஆனா அதனுடைய பரக்கத்துக்கு விசாலமாக இருக்கும். பிக்ரே மோத்திங்கிற கிதாப்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள போகிறாருங்க. நம்ம எத்தனையோ தடவை வீட்டுக்குள்ள போகிறோம், வெளியே வரோம். இன்று முதல் இதை கவனத்தை எடுத்து பாருங்களேன். வீட்டுக்குள்ள போகிறார். போகும்போது 3 விஷயங்களை செய்கிறாருங்க. ஒன்று, சலாம் சொல்கிறார். இரண்டாவது, நாயகத்தின் மீது சலவாத்து சொல்கிறார். மூன்றாவது, ஒரு தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறா ஓதுறார். இந்த 3க்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஒரு தடவை சலாம் சொல்வது. பாருங்க, சலாம் வீட்டுக்குள்ளே யாரார் இருந்தா சொல்வதற்கு பேர் அல்ல. வீட்டுக்குள்ளே திறக்கும் போது உள்ள யார் இல்லாட்டியும் பரவாயில்ல, கிதாபில் அப்படிதான் எழுதுறாங்க. வீட்டிற்குள் யார் இல்லாவிட்டாலும் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள போங்க. ரெண்டாவது, ஒரு நாயகத்தின் மீது செலவாத்து சொல்லுங்க. ஒரு தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை படித்துக் கொள்ளுங்க. இந்த 3ஐயும் எப்பெல்லாம் வீட்டுக்குள்ள போறீங்களோ அப்படி செஞ்சீங்கன்னா, அன்றாடம் நாம் சந்திக்கிறவங்கள பொருளாதாரம் அதில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய விசாலத்தை ஏற்படுத்தி தருகிறான், பரக்கத்துகள் ஈட்டி தருகிறான் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப சாதாரண அமல் தான். இந்த அமலை இன்றிலிருந்தே கடைபிடிங்க. எப்பெல்லாம் வீட்டுக்குள்ள போறீங்களோ இந்த 3 விஷயங்கள் செஞ்சு பாருங்க. கொஞ்ச நாள் கூட ஆகாது, உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பரக்கத்தை நிதர்சனமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பரக்கத்தை அனுபவிக்கக்கூடிய சந்ததிகளாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன்.